ஹாய், இன்றைக்கி சார்டின் கறியும் சோப்பு பாயாமும் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் வெந்தயம், பெரிய சீரகம், அப்புறம் சின்ன சீரகம், அப்புறம் கடுகு தாளிப்பு, அப்புறம் சின்ன பட்டை, அப்புறம் வெட்டி வச்ச பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதக்கின பிறகு அதுக்கப்புறம் கருப்பில், அப்புறம் ஊசி மிளகாவும் அந்த சோப்பு மிளகாவும் வட்டி போட்டுட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கும் போட்டு கிண்டிட்டு, அதுக்கப்புறம் தக்காளி பழமும் போட்டு கிண்டிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் மீன் கறித்தூள் ஒரு 5 கரண்டி போட்டுக்கலாம். அது அப்படியே இதுமாதிரி நல்லா கிண்டிட்டு, அப்புறம் கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கிட்டு, அப்புறம் கொஞ்சோண்டு நல்லா அதுமாரி வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அப்புறம் இந்தமாரி வந்த பிறகு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் சுத்தம் பண்ண சாடி மீனை சேர்த்துக்குவோம். அப்புறம் கறி கொதிக்கிறப்ப தேவையான உப்பு போட்டுக்குவோம். அப்புறம் நல்லா கொதிக்கிறப்ப கடைசியாக வந்து வெண்டைக்காவும் கத்திரிக்காயும் போட்டு நல்லா கிண்டிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு உப்பு பார்த்துட்டு இறக்க வேண்டாம். அடுத்து வந்து சோப்பு பாயம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். கொஞ்சம் நெத்திலி, பூண்டு, அப்புறம் வெங்காயம், கருப்பில், அப்புறம் பழுத்த மிளகா போட்டு நல்லா வதக்கின பிறகு அப்புறம் சோப்பு பாயாமை சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சோப்பு பாயாம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.